வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான இனோவேட்டிவ் ஐடியாவோட வந்திருக்கேன். இன்றைக்கி எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஐடியா பற்றி பார்க்க போகிறேன்னா, ஒரு 99% இந்த பிஸ்னஸ் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சதும் அப்படி தான் நான் யோசித்தேன். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமா? அப்படி என்னென்னா, இந்த பிளான்ட் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ஊர் சைடு சொடக்கு தக்காளி, நீர் தக்காளி, காட்டு தக்காளி அப்படின்னு பெயர் உண்டு. ஸோ இது இந்த மாதிரி காடு ஓரத்தில், தெரு ஓரத்தில் நிறைய வளர்ந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம விளையாடுறதுக்கு கூட இந்த தக்காளியை நிறைய யூஸ் பண்ணியிருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வச்சு விளாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சொடக்கு தக்காளி வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய பேர் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் பெரி. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரூட்டோட கலர் கோல்டன் எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த கோல்டன் பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் இதோட நிறைய பேர் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரியான பேரில் சொல்கிறாங்க. கேப் கூஸ்பெரி, கிரவுண்ட் செரி, ஸோ இந்த மாதிரி நிறைய நேம் இருக்குது இந்த ஃப்ரூட்டுக்கு. சரி, அப்படி என்ன இந்த ஃப்ரூட் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லாக இதோட யூஸ் நல்லாவே இருக்குது. இந்த ஃப்ரூட்டை நிறைய கண்ட்ரியில் கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ ஓனாகவே கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய இடத்துல டிமாண்டும் இருக்குது. ஸோ இந்தியா மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் ஸோ இது அவ்வளோ அந்த அளவுக்கு ரேட் போகலை. ஸோ ஒரு கிலோ இந்த ஃப்ரூட்டோட கிலோ 110 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு செல் பண்ணுறாங்க. பல பிளேஸில் இதை ஓனாகவும் ஃபார்மிங் பண்ணுறாங்க. ஸோ ஓகே, எல்லாம் சரி தான். ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, இதால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாட்டின் அமெரிக்கா சைடில் இந்த ஃப்ரூட்டை அப்படியே ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிட்றாங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றாங்க. தென் சேலட் மேக் பண்ணுறதுக்கு, சாஸ் மேக் பண்ணுறதுக்கு, ஜூஸ் மேக் பண்ணுறதுக்கு, இல்லை பைஸ், சட்னிஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ப்ராடக்ட் மேக் பண்ணுறாங்க. தென் ஃப்ரெஷ் சேலட்டாக அப்படி சாப்பிட்றாங்க. இல்லைன்னா நிறைய ரெசிபிஸ் இதில் நிறைய ரெசிபிஸ் மேக் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் விட்டமின்ஸ், ஸோ கலோரிஸ், அந்த மாதிரி நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கிறதுனால ஸோ ஒரு நல்ல டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் லெவலில் ஒரு நல்ல பிஸ்னஸாக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஃபுல் டீல் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். அதிக அளவில் நம்ம ஒரு சைடு வேஸ்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ நம்மளுக்கு லோக்கல் மார்க்கெட்டு பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு இல்லை. பட் நம்ம எப்படி இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம், ஃபாரினில் பண்ணுற மாதிரி ஜூஸ், சாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாமல் ஸோ நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண நிறைய பேருக்கு அதை பற்றின அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம அப்படி பண்ணாமல் எப்படி நம்ம ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஓனாக கல்டிவேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கான சீட்ஸ் நிறைய ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் சைடில் உள்ள தக்காளிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். ஸோ அந்த சைஸை பொறுத்து அதுக்கான ரேட் நம்மளுக்கு டிஃபர் ஆகுது. ஸோ அந்த ஆன்லைனில் இதுக்கான சீட்ஸ் நல்லாவே அவைலபிளாக இருக்குது. ஒரு 50 சீட்ஸ் 100 ரூபா அந்த ரேஞ்சில் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வாங்கி நம்ம கல்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வளர்கிறதுக்கும் பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. நார்மலான நம்மளுக்கு இயற்கை உரம் அதை போட்டாலே போதும். ஸோ நம்ம இதை ஈஸியாக வளர்க்க முடியும். ஆல்ரெடி வேறு எதுவும் ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதை ஊடு பயிராக கூட வளர்க்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் வளராது. ஸோ அதனால் இது ஒரு ஊடு பயிராக போட்டு கூட நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபார்மிங் பிஸ்னஸில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ஓனாக இங்கே கல்டிவேட் பண்ணி நம்ம ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் சான்ஸ் இருக்குது. லோக்கல் நம்ம ஒரு ப்ராடக்டாக நம்ம மாற்றி பண்ணுறத விட ஸோ இப்படி பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் இந்த பிஸ்னஸில். ஓகே, இந்த ஃப்ரூட்டை நம்ம ஒரு ப்ராடக்டாக மேக் பண்ணாமல் ஸோ ஒரு ஃபார்மிங்காக நம்ம இனிஷியலாக பண்ணும்போது ஸோ அதுக்கான ப்ராசஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா, சரி நார்மல் ப்ராசஸ் தான், நம்ம பிளான்டேஷன் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கான சீட்ஸ் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ணால் போதும். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக வளர்ந்துடும். மற்றபடி நார்மல் ஃபெர்டிலைசர் போட்டாலே போதும், இயற்கை உரம் போட்டாலே போதும், அழகாக வளர்ந்துடும். ஸோ ஒரு செடியிலேருந்து நம்மளுக்கு ஒரு 200 ஃப்ரூட்ஸ் வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதாவது ஒரு செடியிலேருந்து 1 kg வெயிட் தரக்கூடிய ஒரு ஃப்ரூட் நம்மளால் மேக் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக பிளான் பண்ணுறோமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் தரக்கூடியது. ஸோ பிளான்ட்டுக்கு நார்மலான உரம் போட்டாலே முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ இதுக்கு பூச்சி தாக்காது, அதிக அளவில் தாக்காது. ஸோ இந்த இலையில மட்டும் ஒரு பூச்சி வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான மருந்து தெளிச்சா போதும். ஸோ மற்றபடி பிளான்டேஷன் பண்ணுறதா பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த பிளான்ட் பண்ணி இது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்டாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனியோட வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக கல்டிவேட் பண்ணி அவங்க பேக் பண்ணி அது ஒரு மதிப்பு கூட்டி எந்த அளவுக்கு இன்டர்நேஷ்னல் குளோபல் லெவலில் சேல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அதை பார்த்து நம்மளுக்கு
ஒரு ஐடியா வரும் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ தென் நீங்களே வந்து பேக் பண்ணி ஆன்லைனில் செல் பண்ண முடியும். 1 kg வந்து 110 ரூபா, அந்த லெவலில் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் செல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணி ஸோ ஆன்லைனில் ஒரு ஏதாவது ஆன்லைன்லேயே ஒரு தெரிஞ்சவங்க மூலமாக ஒரு ஃபாரின் பையர்ஸ் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நிறைய இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஸோ தேவையும் இருக்குது நிறைய கம்பெனிஸ் கிட்ட. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான், நீங்கள் ஒரு ஏதாட்டும் ஒரு ஆர்டர் கிடச்சிதுன்னா ஸோ ஈஸியாக நம்மளால் ஒரு அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் லோக்கல் மார்க்கெட்லேயும் ஜூஸ், ஜாம், அந்த மாதிரி சாஸ் அந்த மாதிரி மேக் பண்ணி ஸோ நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணலாம். ஸோ நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த மாதிரி இதை நம்ம இப்போ எடுத்து கொண்டு போகலாம். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க ஒரு பிஸ்னஸ் தான், நியூவான ஒரு பிஸ்னஸ். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியாவோட வரேன். தேங்க்யூ.